சுபி, அடுத்தது நீதான். ரெடியா இரு. டேய் ராஜு, இது என்னதுடா இது? சைக்கிளுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏதோ தகடு மாதிரி பொருத்தி வச்சிருக்காங்களேடா. என்னைய சோதனை எலியாக்கிடாதீங்கடா. டேய், அதுல இருந்து தான்டா கரண்ட் வரும். டேய் சுபின், அங்க என்ன பேச்சு? இங்க வந்து சைக்கிள் எடுத்து ஓட்டு. டீச்சர், ராஜு முதல்ல போ சொல்லுங்க டீச்சர். இப்போ நீ சைக்கிள் எடுக்க போறியா இல்லையா? இதோ போறேன் டீச்சர். எதுக்குடா என்ன உத்து பாக்குற? உன்னை கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறேன்டா. திரும்ப வருவனோ மாட்டனோ? ஜெசிகா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இதோ எடுத்துட்டு வரேன் சார். ஆ சார், இந்தாங்க. தேங்க்யூ ஜெசிகா. பாத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என் ஒர்க்க பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன? எது வர்க்? இவளை தூக்கி கொஞ்சறது தான் உங்க வர்க்கா? சித்ரா, வாய மூடு. மேடம், சாரி மேடம். ஜெசிகா, நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? அவ தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். யாரு மாமா? நான் சாரி கேட்கணுமா? ஆமா, நீ தான் சாரி கேட்கணும். முடியாது. இப்போ சாரி சொல்ல போறியா இல்லையா? முடியாது. உங்களை கவனிச்சுக்கிறேன். சாரி சார், தெரியாம கால் தடிக்கிடுச்சு. தெரியும் ஜெசிகா, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். அவளுக்கு பதில் நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்க ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு மேல வாங்க. என்ன இந்த ஆளு? எல்லா பொண்ணுங்களும் அவன் மேல போய் விழுறாங்க. அந்த பொண்ணு தானா விழுந்துதா இல்ல அவன் விழ வைக்கிறானா? அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ரொம்ப மோசமானவன். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழிவிட முடியுமா? ஆ, ஏன் தமிழ் தெரியாதா? கொஞ்சம் வழிவிடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆ, நான் ஒன்றும் யாரையும் விழ வைக்கல. நீ தான் என் கார் முன்னாடி வந்து விழுந்த, கோவில்ல என்னைய வந்து இடிச்ச. தேரப்போ கூட நான் ஒன்றும் உன் சேலையை பிடிச்சி இழுக்கலாமா? எனக்கு என்னவோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. தெரியாம ஒரு தடவை நடக்கும், 2 தடவை நடக்கும், 3 தடவை வந்து என் மேல இடிச்ச. எனக்கு ஓ மேலதான் சந்தேகம். நீ தெரிஞ்சுதானே இடிக்கிற? இல்ல. இல்லம்மா, நீ தெரிஞ்சுதான் என் மேல வந்து இடிக்கிற. சரி சொல்லு, எதுக்கு என்னை தேடி தேடி வர? நான் போற இடமெல்லாம் வர. நான் ஒன்னும் வரல. அப்போ நான் வரனா? இல்ல. அப்புறம் வேற என்ன? எனக்கு தெரியாது. அப்போ நான் போகட்டுமா? இல்ல நீ இடிக்கிற வரைக்கும் இங்கேயே நிக்கணுமா? சரி, எனக்கு ஒரு சந்தேகம். உன் முகத்துல ஏதாவது பிரச்சனையா? இல்ல. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, எப்ப பாரு முகம் உருன்னே இருக்கு. அதான் உன் வாய் சிரிக்கிறதுக்கு வரவே வராதோன்னு நினைச்சிட்டேன். உனக்கு சிரிக்க தெரியுமா? நான் போறேன்.
இந்தாங்க காஃபி. ஏங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேனா? நான் நல்லா சமைக்கிறேனா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏம்மா இப்படி கேட்குற? போட்டு கொடுத்த காஃபி அற்புதம். அதை விட நேற்று வச்ச பாரு ஒரு ரசம், அடடா பிரமாதம். நீ வைக்கிற ரசத்தை கூட்டு பொரியல் இல்லாம தனியாவே சாப்பிட்டுடலாம். ஏண்டி விஜயா ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி பண்ற? யோ, நீ குடிக்கிறது டீ. அது மட்டும் இல்ல, நேத்து சாப்பிட்டியே அது சாம்பார் முதேவி, சாம்பார். இன்னைக்கு நைட்டு உனக்கு சோறே கிடையாது. இவ பாட்டுக்கு என்னத்தையோ கொடுத்துட்டு போயிடுறா. அதுக்கு பேர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம் படுற பாடு இருக்கே. ஐயோயோயோயோயோ. அம்மா, எங்கம்மா போனீங்க? நீங்க இல்லாம இந்த உலகம் எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. எதுக்குமா என்னை விட்டு போன? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தியாம்மா, சொல்லுங்கப்பா. அம்மாவை பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தேம்மா. அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவ எங்கெல்லாம் போனான்னு விசாரிக்க சொன்னம்மா. அவ கடைசியா ஒருத்தங்கிட்ட பேசியிருக்கா. யாருன்னு தெரிஞ்சுதாப்பா? அவன் பேர் ஏதோ தேவ் அப்படின்னு சொன்னாங்கம்மா. ஆனா அவன் ஃபோட்டோ, அட்ரஸ் இது எதுவும் கிடைக்கல. நீ கவலைப்படாதம்மா, கண்டுபிடிச்சிடலாம். அம்மாவே இல்லை, இதை கண்டுபிடிச்சி என்னப்பா பண்றது? அவதான் இல்லை, அவளுடைய பொருட்களாவது கிடைக்குமானுதாம்மா தேடிட்டு இருக்க. ஏய் சித்தா, என்னடி பண்ணிட்டு இருக்க? எல்லாம் இங்க வீட்லயே இருங்க. அங்க மாமா என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஏய் வாய மூடி, ஈஸ்வரிக்கு கேட்ட போகுது. கேட்டா போகுது. அங்க அவர் ஒரு பொண்ணை தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு அமைதியா இருக்க சொல்றீங்களா? என்ன ஆச்சு? என்ன சத்தம்? ஏய் சித்ரா, உள்ள போ. ஏய் சொல்லு சித்ரா. ஆதி மாமா ஸ்கூல்ல ஒரு பொண்ணை தூக்கி கொஞ்சிட்டு இருக்காரு. ஏய் ஏன் பையனா? நீ பாத்தியா? மாமா தான் அத்தை. யார் அந்த பொண்ணு? அந்த டீச்சரா? இல்ல அத்தை, இது வேற பொண்ணு. வேற பொண்ணா? அன்னைக்கு டீச்சரு, இன்னைக்கு இந்த பொண்ணு. மாமா ரொம்ப மோசம். நான் அதை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்ன அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு அத்தை. நீ உள்ள போ. அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். அண்ணி, அவ ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாம பேசுறா. அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஷோ, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ. ஆதி நில்லு. சொல்லுங்கம்மா. எங்க போயிட்டு வர? ப்ராஜெக்ட் விஷயமா ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரேம்மா. என்கிட்ட ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அங்க போய் கூத்தடிச்சிட்டு இருக்கியா நீ? அம்மா, யாரு சொன்னாங்க உங்ககிட்ட? சித்ராவா? அவ என்ன பண்ணனான்னு தெரியுமா உங்களுக்கு? மாமா, நான் என்ன பண்ணேன்? நீங்க தான் என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை தூக்கி கொஞ்சிட்டு இருந்தீங்க. அத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏய் சித்ரா, சும்மா இருடி. இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ?
அந்த பொண்ணு ஸ்லிப் ஆகி என் மேல விழுந்தா. நான் தூக்கி கொஞ்சல. உங்க கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அம்மான்றதுனாலதான் அமைதியா பேசிட்டு இருக்கமா. உங்களை தவிர வேற யாராவது என்னை இப்படி கேட்டு இருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த ஆதி யாருன்னு. இதுக்கு மேல யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வழி விடுங்க. அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னால கல்யாணம் பண்ண முடியாது. இந்த அம்மா உனக்கு வேணும் உயிரோட அப்படினா இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கோ. இது வெறும் கல்யாணம் கிடையாது, என்னோட கௌரவம். மா புரிஞ்சுக்கோங்கம்மா, என்னால சித்ராவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. சித்ராவுக்கு என்ன குறை? சித்ரா ஏன் அண்ணன் பொண்ணு. நீ முதல்ல அவளை வேணாம்னு சொல்றதுக்கான காரணத்தை சொல்லு. மா எனக்கு சித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணினதே இல்ல. அது மட்டும்தானே காரணம்? அப்போ உனக்கும் சித்ராவுக்கும் தான் கல்யாணம். நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் நான் சித்ரா கிட்ட பேசிக்கலாமா? அவகிட்ட நீ பேசாம வேற யாரு பேசுவா? போய் பேசியா. சித்ரா ஒரு நிமிஷம். தியா